இப்போ டேஸ்ட்டான பாசிப்பருப்பு குழம்பு சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு பூண்டு உரிச்சு போட்டு தக்காளி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுறலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். அப்புறம் பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லா 2 பெரிய வெங்காயம், வரமிளகா பாருங்கள் ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை சிறிதளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சிடலாம். தக்காளி நல்லா மசிச்சு விட்றலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வதங்கின வெங்காயத்தை நல்லா வெந்த பருப்பில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டான பாசிப்பருப்பு குழம்பு சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.